அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் 2 மடங்கு வளர்ந்த முன்னணி 5 மியூச்சுவல் ஃபண்டுகளை பார்ப்போம். 2 வருஷத்தில் 2 மடங்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபண்டுகளும் இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த மாதிரி ஃபண்டுகளை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பஜாஜ் ஃபைனான்ஸினுடைய ஃபண்டமெண்டல் அண்டு Q4 ரிசல்ட்டை ஏற்கனவே வீடியோக்களில் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்து 16/6/2025 அன்று உங்களுக்கு ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10 ஷேர் கிடச்சிருக்கும். அதனால் நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்க. அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் இதை பை பண்ணலாம். ஏன்னா ஏறக்குறைய ஒரு 9,500 9,400 இப்படி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 920 940 இப்படிங்கிற மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் 10 மடங்கு வளர்ந்துருக்கிற ஷேரை 10 மடங்கு வகுத்து அதை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த ரேட்டில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ 920லேருந்து 940 வரைக்கும் ஷேர் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் இப்பயுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏனென்றால் அதனுடைய ஃபண்டமெண்டல் அந்த இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொடுத்துருங்க பாருங்கள். இதில் நம்ம வந்து சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டுருக்கா, அதனுடைய CAGR எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதனுடைய சேல்ஸ் க்ரோத்து பார்த்தீங்கன்னா வருஷம் இது ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ஷேராக இருந்தாலும் அது வருஷம் ரைஸ் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இது வந்து சேல்ஸ் குரோத் வந்து 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 29% வளர்ந்துருக்குது. அதே சமயத்தில் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 21% இது வளர்ந்துருக்குது. 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 30% வளர்ந்துருக்கு. 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 27% வளர்ந்துருக்குது. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவோம். இது வந்து நெட் ப்ராஃபிட்டில் குரோத் வந்து 10 இயர்ஸில் வந்து 34% வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கடுத்து 5 இயர்ஸில் 26% இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் 3 வருஷத்தில் 33% இது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 15% இது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே நெட் ப்ராஃபிட்டும் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து ஸ்டாக் ப்ரைஸு இதுதான் முக்கியம். CAGR பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் இது 33% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 28% நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது 19% நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 27% இது ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. கடந்த 10 வருஷத்தில் 33% அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி ஷேர்கள் வந்து மறுபடியும் மல்டிபேக்கர் ஷேர்களாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஒரு 27% நம்ம வந்துட்டாவே நம்ம வச்சுருக்க ஸ்டாக்கினுடைய ப்ரைஸு 10 மடங்கு 10 வருஷத்தில் ஆகிடுங்கிறத புரிஞ்சுங்க. இது ஏறக்குறைய 33% கொடுத்துருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியை பார்த்தீங்கன்னா ROE இது வந்து 10 இயர்ஸில் 20% வளர்ந்துருக்குது. 5 இயர்ஸில் 20% வளர்ந்துருக்குது. 3 வருஷத்தில் 21% வளர்ந்துருக்குது. 1 இயரில் 19% வளர்ந்துருக்குது. இந்த ROE பொறுத்தவரையில் 15% மேலே இருந்தாவே நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்னு வச்சுக்கலாம். இது ஏறக்குறைய ஒரு 20% அளவில் இருக்குது. எனவே நீங்கள் வந்து இதை நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணலாம். மறுபடியும் இது மல்டிபேக்கர் ஷேராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுங்கிறதுனால நீங்கள் ஒரு தீர்க்கமாக முடிவெடுங்க. ஆனால் முதலுக்கு மோசம் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதனுடைய சேல்ஸும் ஏறிட்டுருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் ஏறிட்டுருக்குது, CAGRும் ஏறிட்டுருக்கு. அதே சமயத்தில் ROIயும் ஏறிட்டுருக்குது, EPSும் ஏறிட்டுருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது 2 வருடங்களில் 2 மடங்கு வளர்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா HDFC டிஃபென்ஸ் ஃபண்டு. இது வந்து 2 இயர்ஸ் ரிட்டர்னாக வந்து 60.4% கூட்டு வெட்டியாக கிடச்சிருக்குது. நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இப்போ வந்து 2,58,000 இருக்கும். இதனுடைய லான்ச் டேட்டு ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா 2/6/2023. இது வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்கடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.71%.
இதனுடைய ஸ்டார் ரேட்டு பார்த்தீங்கன்னா நில்லாக தான் கொடுத்துருக்குது. இதனுடைய ஸ்டார் ரேட்டு எதுவும் கொடுக்கல. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு. இது வந்து குரோத்து டைரக்ட் பிளானு. இது வந்து 2 வருஷத்தில் 43.37% கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. இதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது 2,05,000 மாறி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது தவிர்க்க முடியாத ஃபண்டாக இருக்குது. அதனால் இதனுடைய சிஏஜிஆர்லாம் நல்லா குரோத் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா 26/2/2020. இதனுடைய அசட் பார்த்தீங்கன்னா 11,743 கோடி இப்போ இருக்குது. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.39%. எல்லா ஃபண்டுங்களோட இது மிக மிக குறைவாக இருக்குது. அதனால தான் நமக்கு வச்சுருக்க ஷேர் ஹோல்டருக்கு, மியூச்சுவல் ஃபண்டை வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து நிறைய மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கணும்னு புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து மூணாவது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஎஸ்யூ ஃபண்டு குரோத்து டைரக்ட் பிளானு. இது வந்து 2 இயர்ஸில் 42.3% கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. இதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 2,03,000 அது இருக்கும். அதுக்கடுத்து அசட் வந்து 5,258 கோடி. இதனுடைய லான்ச் டேட்டு ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா 3/1/2013. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.81. இது வந்து ரொம்ப அதிகம். இதனுடைய ஸ்டார் வேல்யூ பார்த்தீங்கன்னா நில்லு தான். அதே சமயத்தில் பண்டன் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு வந்து ஸ்டார் ரேட் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதனால் மிகப்பெரிய ஃபண்டு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டு அப்படிங்கிறதெல்லாம் அதில் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்கோ இந்தியா பிஎஸ்யூ ஈக்விட்டி ஃபண்டு குரோத் பிளான் டைரக்ட் பிளானு. இது வந்து 2 வருஷம் 41.6% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2,01,000 இது வந்திருக்கும். இதனுடைய ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கோத்தாரி அப்படிங்கிறவர். அசட் வந்து 1,394 கோடி. இதனுடைய ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா 2/1/2013. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.94%. மிக மிக அதிகம். இதுக்கு ஸ்டார் ரேட்டு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கடுத்தது அஞ்சாவது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசி எம்எஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது குரோத்து டைரக்ட் பிளானு. இது வந்து 2 வருஷத்தில் 40.4% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1,99,000 இது கிடைச்சிருக்கு. இதனுடைய அசட் பார்த்தீங்கன்னா 1,005 கோடி. இதனுடைய லான்ச் டேட்டு ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா 2/1/2013. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.53. இது வந்து மிக மிக குறைவு தான் வச்சுக்கோங்க. இதனுடைய ஸ்டார் வேல்யூ வந்து 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேற்கண்ட 5 ஃபண்டுகளும் 2 வருஷத்தில் 2 மடங்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இது மறுபடியும் இந்த மாதிரி ஏறுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் வருஷம் ஒரு முறை நீங்கள் வச்சுருக்க மியூச்சுவல் ஃபண்டை ஆய்வு பண்ணுங்கள். அது 10 to 12% கீழே கொடுத்துருந்தா அதை உடனே சுவிட்ச் ஓவர் பண்ணிவிட்டு நல்ல ஃபண்டுங்களாக 18% கொடுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாற்றி விடுங்கள். இதுதான் நம்ம மிக மிக முக்கியமானது. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணோம். எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டு எப்படி ரிட்டர்ன் கொடுக்குறது அப்படிங்கிறத நாங்கள் எஜுகேஷன் பர்பஸாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த 2 வருஷத்தில் அதிக லாபம் கொடுத்த ஃபண்டுகளை இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலுமே இதை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள் கையில் தான் இருக்குது. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் டைம் இருக்கும்போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க. நீங்கள் மனதை வலிமைப்படுத்தினாவே உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. நிறையா புக் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த புக்கில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதன் மூலம் நீங்கள் வந்து உங்கள் மனதை வலிமைப்படுத்திக்கலாம். அதன் மூலம் எல்லா செல்வங்களையும் நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.